ஹைன்பா இன்னைக்கு இந்த வீடியோல பிளே ஸ்டோர்ல இருக்கக்கூடிய 5 ஹிடன் ஆப்ஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த 5 ஹிடன் ஆப்ஸ்ல எந்த ஆப் வேணாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு மேலே உள்ள ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற புது புது அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் ஆப்போட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா WA பாக்ஸ். இந்த WA பாக்ஸ் எதுக்கு, இந்த ஆப் எதுக்கு யூஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பேர்லேயே நம்மளுக்கு ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. W ஃபார் வாட்ஸ், A ஃபார் ஆப். வாட்ஸ்அப்புக்கு ஒரு டூல் கிட் மாதிரி தான் இந்த ஆப் யூஸ் ஆக போகுது. இந்த ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி எல்லா செட்டப் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். கிளியராக கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது மெசேஜ் பண்ணி டெலிட் பண்ண அந்த மெசேஜ் காமிக்கும். அப்புறம் ஸ்டேட்டஸ், அப்புறம் வாட்ஸ்அப் வெப், அப்புறம் வாட்ஸ்அப் கிளீனர், வாக் அண்ட் சேட், அதுமாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் மெயினான ஆப்ஷன்ஸை மட்டும் பார்க்கலாம். இந்த ஆப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாக் அண்ட் சேட். இந்த வாக் அண்ட் சேட் எப்படி யூஸ் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒன்ஸ் இப்போ அந்த வாக் அண்ட் சேட்டை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஓகே பண்ணிவிட்டு இப்போ கீழே ஓப்பன் வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய கேமரா என்னென்ன கேப்சர் பண்ணுதோ அது உங்களுடைய பேக்ரவுண்டுக்கு அப்படியே உங்களுக்கு கொடுக்கும். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நடந்துகிட்டே வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணேன். உங்களுக்கு இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு எமோஜின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ உங்களுக்கு தேவைப்படுற டெக்ஸ்ட்டை நீங்கள் அதில் கொடுங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படுற எமோஜை நீங்கள் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நீங்கள் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன டெக்ஸ்ட் கொடுத்தீங்களோ அதை அப்படியே எமோஜில் உங்களுக்கு எமோஜ் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் அதை காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்தும் இன்னும் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாட்ஸ்அப்புக்காக நிறைய ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த எல்லா ஆப்பையும் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த எல்லா ஆப்புக்கும் இந்த ஒரு ஆப் வந்து உங்களுக்கு ரீப்ளேசபிளாக கண்டிப்பாக இருக்கும். நம்ம பார்க்க போகிற செகண்ட் ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா டார்ட்ராய்ட். இந்த ஆப் வந்து நிறைய பேருக்கு, அதாவது டோரண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆப் தெரிஞ்சிருக்கும். ப்ளே ஸ்டோரில் டோரண்ட் ஆப் அவைலபிளாக இல்லை இப்போ வரைக்கும். அதனால் இந்த ஆப்பை கொடுத்துருக்காங்க நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த ஆப்பில் டோரண்ட் டைப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ, வீடியோ, அப்புறம் இபுக் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். இப்போ உங்களுக்கு சர்ச், அதாவது டோரண்ட் சர்ச்சில் போயிட்டு நான் இப்போ மூவி தேவைப்படுதுன்னா அந்த மூவி நேமை டைப் பண்ணுறேன். ஒன்ஸ் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சர்ச்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு முன்னாடி டோரண்ட் டைப்பில் போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற வீடியோ, ஆடியோவான்னு சொல்லி சூஸ் பண்ணிவிட்டு இப்போ சர்ச் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களோட ஹிஸ்ட்ரியில் அதாவது டோரண்ட்டில் என்னென்னலாம் அவைலபிளாக இருக்கோ அது உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் இப்போ ஈஸியாக உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்பில் உங்களுக்கு தேவைப்படுற சாஃப்ட்வேர்ஸ் கூட டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். தேவைப்பட்ட இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்க போகிற தேர்ட் ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா க்ளோன் ஆப். இந்த க்ளோன் ஆப் எதுக்கு யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைலில் ஒரு ஆப் இருக்குது, இது மாதிரி இன்னொரு ஆப்பும் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுடைய மொபைலில் 2 வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, ஆனால் ஒரு வாட்ஸ்அப் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இன்னொரு நம்பருக்கு வாட்ஸ்அப் தேவைன்னா நீங்கள் இந்த இதில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆட் ஆப்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய எக்கச்சக்கமான ஆப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒன்ஸ் நீங்கள் எப்போதும் வாட்ஸ்அப் போகிற மாதிரி போயிட்டு அதில் சில ஃபார்மாலிட்டிஸ் கேட்கும், அதெல்லாம் ஓகே பண்ணிவிட்டு உங்களுடைய செகண்டரி நம்பர், அதாவது உங்களுடைய ஆல்ரெடி இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லாமல் வேறு நம்பரை நீங்கள் இதில் ஆட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பேக் வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெலகிராம் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டாகிராம்லேயே நம்ம வந்து 2-3 அக்கௌண்ட் யூஸ் பண்ண முடியும். பட் இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, உங்களுடைய அக்கௌண்ட்டை யாரும் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ப்ரைவேட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். யாரும் வந்து இதை வந்து நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. தேவையான இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம பார்க்க போகிற ஃபோர்த் ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் லாக் த டைம் பாஸ்வேர்டு. இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டைம் தான் உங்களுடைய பாஸ்வேர்டு. அதாவது ஒரு வாட்டி நீங்கள் பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறதுக்கு உங்களுடைய டைமை என்டர் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இது ஓப்பன் ஆகிடும். இந்த ஆப்பில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒன்ஸ் நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதில் எனேபிள் லாக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ரிகவரபிள் கொஷின்ஸ் கேட்கும். இந்த கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுங்க. ஒன்ஸ் சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேஞ்ச் செக்யூரிட்டி டைப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டைப் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவைப்படுற டைப்பை சூஸ் பண்ணிங்க. இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் டைம், அப்புறம் பின் ப்ளஸ் கரண்ட் டைம்,
ஸ்பின் ப்ளஸ் ஹவர்ஸ், ஸ்பின் ப்ளஸ் மினிட்ஸ், ஸ்பின் ஒன்லின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ கரண்ட் டைம் வச்சுட்டு ஓகே பண்ணுறேன். இப்போ ஒரு டெமோ பார்த்தோம்னா இப்போ நம்மளுடைய ஸ்க்ரீனில் வந்து 12:24 இருக்குது. இப்போ ஒன்ஸ் நீங்கள் அதை ஸ்வைப் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு 12:24 பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ், அதாவது உங்களுடைய லாக் அன்லாக். இந்த ஆப்பில் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரியான உங்களுடைய தீம், அதாவது லாக்கிங் ஸ்க்ரீனோட தீம், ஸ்டைல் எல்லாத்தையும் உங்களால் மாற்றிக்க முடியும். இதில் கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டைல் அண்ட் தீம் சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டைலில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி அந்த ஸ்வைப், அந்த பாஸ்வேர்ட் ஸ்வைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி டிசைனை நீங்கள் அதில் செட் பண்ணிக்க முடியும். அதில் தீம் கொடுத்துருப்பாங்க. இல்லை நீங்கள் கஸ்டமைஸ், அதாவது உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தீம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுலேயும் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா, சில நேரத்துக்கு இந்த ஆப் ஒர்க் ஆகும், சில நேரத்துக்கு இந்த ஆப் மக்கர் பண்ணும். அது மட்டும் தான் இந்த ஆப்பில் ஒரு பெரிய பிரச்சனை. ஃபைனலாக பார்க்கக்கூடிய ஆப்போட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா CRYPTOGRAPHY. இந்த CRYPTOGRAPHY நிறைய பேருக்கு கேட்டோன்னே கோடிங் தான் ஞாபகம் வந்திருக்கும். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடிங் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் நிறைய டூல் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஆப்பை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு நீங்கள் பர்சனலாக ஏதாச்சும் மெசேஜ் சென்ட் பண்ணுறீங்க, அது யாரும் படிச்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் இந்த ஆப்பில் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுடைய மெசேஜை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து என்கிரிப்ட் என்கிரிப்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க அந்த மெசேஜை இந்த ஆப்பில் போட்டு டீக்ரிப்ட் பண்ணி ஈஸியாக படிச்சிக்க முடியும். இப்போ எப்படி என்கிரிப்ட் டிக்ரிப்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா கீவேர்ட் சைஃபர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போய்ட்டு இன்புட் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போய்ட்டு உங்களுக்கு தேவைப்படுற டெக்ஸ்ட்டை நீங்கள் அதில் டைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீன்னு சொல்லிட்டு ஒரு கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் போய்ட்டு உங்களுடைய கீயை கொடுங்க. ஒன்ஸ் கீயை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்கிரிப்ட் பண்ணிவிடுங்க. இப்போ அதில் என்கிரிப்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவுட்புட் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேர்டு இருக்கும். இப்போ அந்த வேர்டை காப்பி பண்ணி நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சென்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த கீயையும் சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களும் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஒன்ஸ் அவங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதே மாதிரி கீவேர்ட் சைஃபரில் அவங்க போயிட்டு இந்த வேர்ட், அதாவது நீங்கள் கொடுத்தீங்களா அந்த வேர்டை போய் இன்புட் ஃபீல்டில் கொடுக்க சொல்லுங்கள். ஒன்ஸ் இன்புட் ஃபீல்டில் கொடுத்து காப்பி பண்ணது முடிச்சதுக்கப்புறம் அந்த கீன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு கியூன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன கீ கொடுத்தீங்களோ அந்த கீயும் அவங்களுக்கு சொல்லிடணும். இப்போ நீங்கள் டீக்ரிப்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன என்கிரிப்ட் பண்ணிங்களோ அது அப்படியே டீக்ரிப்டாக வந்துடும். இது ஒன் ஆஃப் த யூஸ்ஃபுல் மெத்தட் நான் நினைக்கிறேன். நீங்கள் யாருக்காச்சும் பர்சனலாக மெசேஜ் பண்ணிங்கன்னா இதை ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இந்த ஆப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி வேறு என்னெல்லாம் வீடியோ வேணும்னு சொல்லிட்டு அதுவும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ நான் மேக் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.